நான் அடித்து விடவில்லை, இதோ அழகாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்ன மயிறு தியாகண்டாகணும். லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல. இப்போ ஒரு கட்சி வந்தது, ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மைக்கு, ஒரு 1/4 மணி நேரம் காட்லெஸ் மைக்கு, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மைக்கை கீழே போட்டு சாரி மறந்துட்டேன், சாரி டேய். இந்த சீனெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம். குழந்தை இப்போ தான் அது பிறந்துக்கிற குழந்தை அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். இது அம்மா யார் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைக்கு திமுக ஆட்சி தான். குழந்தைக்கு தெரியாதில்ல, அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். பாம்பு கடிச்சிடுச்சுன்னா வைத்தியம் பார்க்குற அம்மா எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின்றதை மட்டும் அந்த குழந்தை மறக்காமல் இருந்தால் போதும். உடனே திமுகவுக்கு வந்தவொடனே பதவி கொடுத்தோமா? வந்தவொடனே இளைஞரணி செயலாளரா? இல்லை, அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விற்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. அந்த மாதிரி உதவாத டிவி, உதவாத டேப் ரெக்கார்டரு, உதவாத வாஷிங் மிஷின் இதெல்லாம் தான் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல் முருகன், கிரண்பேடி இப்படிலாம் பொறுக்கி கொடுப்பான். எல்லாம் சொல்கிறான் வாரிசு அரசியல். கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி இருக்குது, பிறக்குது, வருது. உனக்கு எங்கடா வலிக்குது? இன்னும் இருக்கிறதுன்னாரு. எப்போ? 83 இயர்ஸ் ஓல்டில் இன்னும் ஓட்மா வாங்கன்றாரு. ஆண்மை இல்லாதவன், புள்ள பிறக்காதவெல்லாம் வா என்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு போ, அங்கே டீன் ஒழுங்காக பார்ப்பான், அடுத்த 3 மாதத்தில் கருவாவெல்லாம் என்னை வந்து கேளு. உலகத்தில் கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். வாத்தா சொல்லுங்கடா நீங்கள். ஒக்கால ஓடி எடப்பாடி பழனிசாமி 10 வருஷத்தில் நாட்டை மயிராகிட்டான் இல்லையா? 10 வருஷத்தில் நாட்டு மைசா போச்சா இல்லையா? மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. நீ பொன் ராதாகிருஷ்ணனோட நீ பெரிய மனுஷனா? நீ சொல்லுங்கள், உன் கட்சியில் எவ்வளோ மூத்தம் இருக்கிறான்? அவனெல்லாம் ஓரம் கட்டி தானே நீ வந்த. பிஜேபியில் இப்போ மெம்பர்ஷிப் நிறைய ஆயிடுச்சு. பூரா ஃப்ராடு, திருடன், கஞ்சா வித்தவன், தெருப்பொறுக்கி, ஆந்திராவில் பிஎல் சர்டிஃபிகேட் வாங்கின புறம்போக்கு அதெல்லாம் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இப்போ அந்த கட்சி பூரா திருடன். இந்த பாருங்கள், அம்மா போயிட்டாங்கன்னு அதிமுக கொடி கம்பத்தை இறக்கினானுங்களா 10:30 மணிக்கு? மறுபடியும் சர்சார் ஏற்றுறானுங்களா? ஏன்டா இறக்குனீங்க, ஏன்டா ஏற்றுனீங்கன்னு கேட்டேன். இல்லை போல, உயிர் போல, இன்னும் பம்ப் அடிக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், அவனுக்கு ஒரு காவி வேஷ்டி கட்டி விட்டு பாரு, நீ கையில் ஒரு 60 கூட கற்பனை பண்ண. ஏங்க நான் சொல்கிறது உண்மையாக போய் என்ன சும்மா உண்மையா ஆமான்னு சொல்லு, அப்படி தானே இருப்பான். கட்டி அவன் கையில் கத்தியை குத்தினா ஓம் முன்னா அவன் தான் பூசாரி, அவன் தான் முதலமைச்சர். பிப்ரவரி 5ஆம் தேதி அவங்க சித்தார்த்தா கூப்பிட்டுது, பண்ணிடுறீங்க வாடான்னு. நீ இருந்தது போதும், எழுதி கொடுந்துச்சு. எழுதி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போனான். சாப்பிட்டு தூங்கிட்டான். 6ஆம் தேதி சாப்பிட்டு தூங்கிட்டான். 7ஆம் தேதி காலைல டிஃபன் சாப்பிட்டான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டான். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிக்கின்னு கார் எடுத்துக்கின்னு நேராக சுடுகாட்டுக்கு வந்தான். அவர் கண்ணை மூடிவிட்டார். கண்ணை திறந்தால் நாடு என்னாகவோ தெரியவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்றும் தெரியவில்லை. எல்லாம் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு அன்றைக்கி பார்த்து அவன் கட்சி பெற்றும் போல் நான் பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருப்பேன். இப்படி கண்ணை உதறி திறந்தான். என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம். எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா. நான் உடனே கேட்டேன், டே பன்னீர் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எப்படின்னு சொன்னீன்னா எங்கள் ஆயா அப்போல்லாம் ஜாக்கெட் போடாது. ஆமாங்க, சந்தோஷமாக விளையாடிட்டு ஆயா கிட்ட. அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும். நல்ல பொம்பளை. செத்துதா, அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது, அழுதுது, போச்சு, பொச்சான், தேசிய கொடியை கொடுத்தாங்க, மடைக்கு வாங்கிச்சு, வீட்டுக்கு போச்சு. அவங்க அம்மாவுக்கு ஊதுவத்தி ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்து. அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா, நான் வருவேன்னு சொல்லிச்சா? விடுங்க. இந்த 32 பேரும் போய் அது ஆள் கொஞ்சம் உயரம், அது 3 படி மேலே நிற்கிது பாய்ஸ் கார்டனில். இவெல்லாம் கீழே நின்றுக்கின்னு அம்மா வந்துரு, அம்மா வந்துரு, அந்த அம்மா வந்துரு. அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உக்கால வழி இருப்பான். இப்போ போயிட்டான். அவன் கையை பிடிச்சே இழுத்துட்டான்.
ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலர் கலராக கனவு வருமா வராதா? வருமா வராதா? அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலர் கலராக கனவு வந்துடுச்சு. டெய்லரை கூப்பிட்டுது, பா நெக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு வி நெக்கு ஜாக்கெட்டு, வி நெக்கு அது முக்கா கை வந்துடுச்சு, பின்னில் போட்டுருந்துச்சு. அதை அவுத்து கடாச்சிட்டு கொண்டை மேலே வலை, காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு மேலே செருப்பு. இது வரைக்கும் அது கால், அது கொண்டை, அது உடம்பு என்ன வேணால் போட்டுக்கிட்டோம். அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு. வந்த உடனே ரெட்டை விரல ஆட்டுச்சு. அது கை, அதை ஆட்டலாம். அந்த கீழே இருந்தான் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில், அவன் பூரா சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். என்னடா இது 34 வருஷமாக நடராஜனாலேயே முடியாது, இவனுக்கு ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க? அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான், அடே இப்போல்லாம் அம்மா வாக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். எங்கள் ஆருயிர் அண்ணனுக்கு பிறந்த நாள். நான் வந்ததிலிருந்து பார்த்தேன், அவர் 2019 அரசியலுக்கு வந்தார். நடிகராக இருக்கும்போதே வாக்கு கேட்டார். 19 ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று தந்துவிட்டு பதவிக்கு வந்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், அவன் கருவிலேயே கட்சிக்கு தியாகம் செய்தவன் இந்தியாவில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது, 3 வாரங்கள் கடந்தது, அண்ணன் தளபதி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் ஒன்றை கஸ்தூரி போன ஜெயிலுன்னு நினச்சிடாதீங்க. அந்த ஜெயிலு 1 வருஷம் ஜெயிலு. வெளியே வருவோமா வரமாட்டோமா தெரியாது, உயிரோட வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இல்லை. திருமணம் முடிந்து 3 மாதம் ஆகவில்லை, அவள் கருவுற்றாள். காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. கண்ணே நான் இருக்கிறேன் கரை சேர்க்க என்று சொல்வதற்கு கணவன் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 7ஆம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை, அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக, அவளுக்கு ஆறுதல் சொல்ல, கண்ணே உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும், ஏதாவது நடந்தால் உன்னை கரை சேர்க்க காதலன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கணவன் இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், அவளே கொண்டு வந்தால், பாலூட்டினால், சீராட்டினால், குளிப்பாட்டினால், ஆடை போட்டால், ஆடை போட்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போய் கம்பிக்கு இடையில் காதலனே கணவனே கருவாக்கியவனே நீ கருவாக்கியதை நான் அடித்து விடவில்லை, இதோ அழகாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்ன மயிறு தியாகண்டாகணும் சொல்லு? இதை விட என்ன மயிறு தியாகம் வேணும்? கருவில் தியாகி அவன். இங்கே எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் தனசேகர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த ஹாட் பாக்ஸுக்கு நீங்கள் வரல. இங்கே பேசுனா பேச மாட்டாங்க, முடிச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க. எனக்கு தொல்லை கொடுக்க பின்னாடி பேசுவாங்க. நான் பின்னாடி பேசினா யாருன்னு தெரியாதையே மைக்கில் திட்டிடுவேன். நான் என்ன பேப்பரை வச்சுருக்கேன், கம்ப்யூட்டரா இல்லை மண்டையில் இருக்குது, அது இறங்கணும், தடுக்காதீங்கப்பா சாமி. இந்த ஹாட் பாக்குக்கு வந்தீங்க, ஹாட் பேக்குக்கா வந்தீங்கன்னு ரொம்ப விவரமான ஆள் எங்கள் சதீஷ் கண்ணை. ஏன் ஹாட் பேக் கொடுத்தாரு சொல்லு பார்க்குங்க. அதில் சாப்பாடு வச்சா என்ன ஆகும்? என்னம்மா ஆகும்? உங்களை தான் ஆறி போவாது இல்லையா? என் பாணியில் சொன்னால் தான். அப்போ இப்போ நாங்கள் கூட்டம் போட்டு இந்த ஹாட் பேக் கொடுத்தா 2026 தேர்தல் வரைக்கும் நீங்கள் ஆறி போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறாரு எங்கள் ஆள் சதீஷ் கண்ணை. ஏன்னா ஒரு பேர் இருந்தால் பரவாயில்ல, சதீஷ்னாவே சமரசத்துக்கு இடம் இல்லாதவன். கண்ணன்னா 10 அவதாரம் எடுக்கிற கண்ணை. இப்பேற்பட்ட ஆளுக்கு ஹாட் பேக்கை கண்டுபிடிச்சான்னா எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பார். அப்படி கொடுக்குறோம். இங்கே அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். எல்லாம் சொன்னாங்க அவரோட சிறப்புகள்லாம். அவர் பிறந்தார் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல.
ஆமாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படித்தார். நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும், நகல் வேணும்னா ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவர் எங்கே படித்தாருன்னு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்தார். அதுக்கப்புறம் உடனே திமுகவுக்கு வந்தவுடனே பதவி கொடுத்தோமா? வந்தவுடனே இளைஞரணி செயலாளரா? இல்லை, அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விற்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. அதுக்கும் சிரிப்பா? உள்ளே அனுப்பாத ஓயறதே இல்லை. ஆமாம், உள்ளே வச்சு என்னை நல்லா வேலை செய்யணும், நீங்கள் ஜாலியாக சிரிக்கணும். இதானே கதை. நான் என்ன சொன்னேன்? உதவாரத்தெல்லாம் எங்கே போடுவோம்? நம்ம எங்கம்மா போடுவோம்? காயெல்லாம் கடைக்கு போடுவோம் இல்லையா? அழகாக ஓடின்னு இருக்கும் டிவி. அதை போய் போட்டால் எவ்வளோ தருவான்? 100 ரூபா தருவானா? அந்த மாதிரி உதவாத டிவி, உதவாத டேப் ரெக்கார்டரு, உதவாத வாஷிங் மிஷின், இதெல்லாம் தான் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல் முருகன், கிரண்பேடி இப்படிலாம் பொறுக்கி 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 கொடுப்பான். திமுக அப்படி இல்லை. எவன் உழைக்கிறானோ அவனுக்கு உயர்வு உண்டு, எவன் உழைக்கலையோ அவனுக்கு கல்தாவும் உண்டு. அதாண்டா திமுக. எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். என்ன சொன்னாங்க? வந்தார், ஒரே கல், வேறு ஒன்றும் எடுத்தானா? யாருக்காவது தோணுச்சா? ஒரே ஒரு செங்கல் எவ்வளோ? 13 ரூபாயா ஒரு செங்கல்? இப்போ இன்றைக்கி ரேட்டு 13 ரூபான்னு நினைக்கிறேன் இல்லை? அப்போ அவர் கையில் எடுக்கும்போது 8 ரூபா இருந்திருக்கும். 8 ரூபா செங்கல்லில் 39 சீட்டை ஜெயிக்க முடியும்னா அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனாலையாவது முடியுமா? அது ஒரே ஒத்த செங்கலில் ஜெயிக்க வச்சான். எல்லாம் சொல்கிறான் வாரிசு அரசியல், கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி. இருக்குது, பிறக்குது, வருது. உனக்கு எங்கடா வலிக்குது? ஆமாம், 83 வயசில் தலைவர் கலைஞரை கேட்டானுங்க, வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். நான் சொல்லலை, எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எப்போ? 83 இயர்ஸ் ஓல்டில் இன்னும் ஓட்மா வாங்கன்றாரு. அப்படிப்பட்ட கட்சி இது. அது இல்லைன்னா என்ன பண்ணோம்? அரச மரத்தை சுத்த சொல்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லை. கருத்தரிப்பு மையத்துக்கு போகணும், முன்னாடிலாம் காசு கொடுக்கணும். நாங்கள் தான் பார்த்தோம், எங்கள் அண்ணன் மாசுவை மந்திரி ஆக்கிட்டோமா, அவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ ஃப்ரீயாக கருத்தரிப்பு மையம் அரசாங்கத்து சார்பில் திறந்துட்டோம். ஆண்மை இல்லாதவன், புள்ள பிறக்காதவெல்லாம் வா, என்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு போ, அங்கே டீன் ஒழுங்காக பார்ப்பான், அடுத்த 3 மாதத்தில் கருவாவெல்லாம் என்னை வந்து கேளு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதனால் இருக்கிறது பிறக்குது. உங்களுக்கு எங்கே நோவுது? நான் கேட்குறது அதுதான். இப்போ கலைஞர் இருந்தார், தாத்தா என்ன சொன்னார்? அவர் தெளிவாக சொன்னார், கல்யாணம் பண்ண போறியா? 8வது படிச்சிருந்தா 5000, 10வது படிச்சிருந்தா 10,000, காலேஜுக்கு போயிருந்தா 30,000. இதை சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆணையோ பெண்ணையோ அங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் தூரமாக இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு லைட்டு போட்டிருந்தா கூட சிரிக்கிறாங்களா இல்லையா, என்னை திட்டுறாங்களா ஒன்றுமே தெரியல. சிரிக்கிறாங்களா? சரி. அவர் சொன்னார், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் என் தாயே நீ கவலைப்படாதே, திருமணம் நடத்த வேண்டுமா? தாத்தா நான் இருக்கிறேன், வா, ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். டிவியை பார்த்து உறங்கு, பொழுது போகவில்லையா? மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? மாமனார் வாங்கி தரவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சாப்பிட்டு சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை, வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? யூனிஃபார்ம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ.
யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா, அவனுக்கு சத்தான உணவு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா, +1 போனானா, சைக்கிள் ஓட்டுவானா, அவனுக்கு வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். சைக்கிள் ஓட்டினானா, +1 +2 முடித்தானா, காலேஜுக்கு போக வேண்டுமா, அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா, காலேஜுக்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா, அவனும் காதலித்தானா, அவனும் திருமணமானதா, அவனுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் போது உனக்கு வயதாகி போனதா, நீயும் கவலைப்படாதே. 58 வயது ஆகி போனால் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா, ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா, கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ, கொண்டு வா பிணத்தை போடு. பார்த்தாயா, அழுதாயா, ஈ மொய்க்கிறதா, எறும்பு கடிக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. முடிந்ததா, டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி உலகத்தில் கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். வாத்தா சொல்லுங்கடா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு விட முடியலடா, இவ்வளோ சாதனை. இது தாத்தா புள்ள வரார், எங்கள் அண்ணன் தளபதி. அவர் என்ன சொல்கிறார், அப்பா அப்பா நீ என்ன எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்குற, இல்லை போகிறீங்க லேடிஸ் உட்காண்ட்ருக்கீங்க, ஆஃபீஸ் துடைக்க போகிறீங்க, சித்தாள் வேலைக்கு போகிறீங்க, டேபிள் துடைக்க போகிறீங்க, பெஞ்சு துடைக்க போகிறீங்க, சம்பளம் வருது. அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொடுக்கணும், மாமியார்கிட்ட கொடுக்கணும், மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்லை கணவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க. அடுத்த நாள் அதே வேலைக்கு கிளம்பணும். தலை வாரியாச்சு, ஏர்பின் போட்டாச்சு, பேக்கு மாட்டியாச்சு, செருப்பு போட்டாச்சு. போய் என்ன பண்ணோம், அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு. நீங்கள் கையேந்தியதை பார்த்து உங்களை பெற்ற தாய் தந்தை கலங்கினார்களோ இல்லையோ, உங்களை பெறாத பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி கலங்கினார். இதோ போட்டேன் கையெடுத்து, இன்று முதல் நீங்கள் இலவசமாய் பஸ்ஸிலே பயணம் செய்யலாம். அது உங்கள் விடியல் பயணம். வேலைக்கு போனவெல்லாம் விட்டான். வேலைக்கு போகாத வீட்டில் இருப்பாள்ல, அவள் கேட்டான், என் புருஷன் நான் கொஞ்சம் கலராக இருக்கிறேன், அந்த முட்டை கலப்பை என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், சந்தேக பிராணி, நான் எங்கேயா போகிறது. கேட்டாங்களா இல்லையா, கேட்பாங்களா இல்லையா, கேட்டாங்க. நான் எங்கேயா போகிறது. நீங்களும் கவலைப்படாதீர்கள், ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 தருவான். நீங்கள் பெறாத பிள்ளை உங்கள் தளபதி ஸ்டாலின், அது உங்கள் உரிமை தொகை. வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, போகாதவளுக்கு 1000 ரூபா ஃப்ரீ. உடனே பெத்த பொண்ணுங்க கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எங்கள் ஆயாளுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ் ஃப்ரீ, நான் காலேஜ் படிக்கிறேன், நான் ஸ்டேஷனரி வாங்கணும், பேனா வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், கார்பன் சீட்டு வாங்கணும், நான் எங்கே போவேன். என்னை பெறாத என் பேத்தியே, உனக்கு உன் தாத்தன் தளபதி நான் இருக்கிறேன். இன்று முதல் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன். புதுமை பெண் திட்டம். உடனே பையன் கேட்டான், யோ இது என்னையா நியாயம், எங்கள் அப்பனும் ஒன்று, எங்கள் ஆத்தாலும் ஒன்று, பிறந்த வயிறும் ஒன்று, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 எனக்கு இல்லையா தாத்தான்னு கேட்டான். இந்த ஆண்டு முதல்
நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 என்று கையெழுத்து போட்டார் எங்கள் அண்ணன் தளபதி. சமீபத்தில் கூட ஒரு நிருபர் என்னை கேட்டான், திமுக ஆட்சியில், தளபதியின் ஆட்சியில் உனக்கு பிடித்த திட்டங்களில் எது என்று கேட்டான். இதோ இந்த KK நகர் பகுதியில் சாலையில் காயமடைந்தால், ஆக்சிடெண்ட் நடந்துவிட்டால் 24 மணி நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்குள் செத்து போனீர்களா இல்லையா? பல பேர் செத்து போனீர்கள். தனியார் ஆஸ்பத்திரியில் கால் வைக்க வக்கில்லை, துப்பில்லை, வக்கில்லை, வகையில்லை, செத்து போனோமா இல்லையா? எவனாவது கேட்டானா? எங்களுக்கு வேண்டுமென்று எவனும் கேட்கவில்லை. ஐயா கலைஞரின் மகனாக பிறந்ததால், அந்த கலைஞரின் ரத்தம் உடம்பில் ஓடுவதால் எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்டார். ஆக்சிடென்ட் நடந்தால் 48 மணி நேரம் எந்த ஆஸ்பத்திரியில் வேண்டுமானாலும் நீங்கள் சேரலாம். 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் மகன் தளபதி ஸ்டாலின் ஏற்பான். எவன்டா கேட்டீங்க? மக்களை தேடி மருத்துவம். எனக்கு சுகரு, எனக்கு பிபி, பஸ்ஸில் போக முடியாது, படிக்கட்டில் கால் வச்சு ஏற முடியாது, உன்னை தேடி மருந்து தரோம். சொன்னோமா இல்லையா? ஸ்கூலை பாதியில் விட்டுட்டேன், நான் படிக்கணும். இல்லம் தேடி கல்வி. இன்னும் என்ன சொல்லணும்? படிக்க வச்சோம், காசு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். பானும் பொண்ணும் படிச்சுட்டான், எனக்கு வேலை வேணும். வேலை வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? வேலை கொடுக்குறவன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா சார்? கேட்பான் இல்லை. அப்படி எங்கே போகணும்? நெட் சென்டருக்கு போகணும், கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும், ஜாவா படிக்கணும், MS ஆஃபீஸ் படிக்கணுமா இல்லையா? அதுக்கு ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? எங்கள் அண்ணன் தளபதி பார்த்தார், படிக்க வைத்த நானே உனக்கு பயிற்சியும் கொடுக்கிறேன். அந்த திட்டத்திற்கு பெயர் நான் முதல்வன். படிக்க வச்சாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு, வேலை கொடுக்கணும் இல்லையா? வேலை இங்கே இல்லை. ஒக்கலை ஓடி எடப்பாடி பழனிசாமி 10 வருஷத்தில் நாட்டை மயிராகிட்டான் இல்லையா? 10 வருஷத்தில் நாட்டு மைசா போச்சா இல்லையா? வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சிங்கப்பூர், பிரான்ஸு, அங்கே இங்கே சுற்றி தொழில் முனைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி அவனெல்லாம் கொண்டு வந்து என் தமிழ்நாட்டில் கம்பெனி துறந்தால் உங்களுக்கு சலுகை தருகிறேன் என்று அவனிடம் சொல்லி பயிற்சி பெற்ற உங்களை வேலைக்கு அனுப்பி முழுவதுமாக உங்களை வாழ வைக்கின்ற ஒரே முதல்வர், ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருக்கு துணையாய் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள். சரி, இவ்வளோ பெரிய ஆட்சி நடத்துகிறோம். இப்போ என்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து? இப்போ தான் ஒரு பையன் படிக்க போயிட்டு வந்தான், 3 மாதம் LKG. ஏதோ எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பையனை நினச்சா. வந்த உடனே மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. நீ பொன் ராதாகிருஷ்ணனோட நீ பெரிய மனுஷனா? நீ சொல்லுங்கள், உன் கட்சியில் எவ்வளோ மூத்தம் வருகிறான்? அவனெல்லாம் ஓரங்கட்டி தானே நீ வந்து வேற சொல்கிறான், பிஜேபியில் இப்போ மெம்பர்ஷிப் நிறைய ஆயிடுச்சு, பூரா ஃப்ராடு, திருடன், கஞ்சா வித்தவன், தெருப்பொறுக்கி, ஆந்திராவில் BL சர்டிஃபிகேட் வாங்கின புறம்போக்கு, அதெல்லாம் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இப்போ அந்த கட்சி பூரா திருடன். இந்த பாருங்கள், ஆம்ஸ்டாங் கொலை கேஸில் கஞ்சா அஞ்சலை தானே, கஞ்சா வித்த அஞ்சலை தானே. அவன் பாரு, அந்த சிவகங்கையில் ஒருத்தன் கேண்டிடேட்டாக நின்னானே, அவன் பேர் என்ன? சாவநாதன். அவன் ஊர் தாலி அறுத்து ஒரு 150 வருஷமாக நடக்குதுங்க அந்த பெனிஃபிட் ஃபண்டு, மயிலாப்பூர் ஃபண்டு 150 வருஷமாக நடக்குது. இந்த ஒக்கால ஓடி சேர்மன் ஆகி இருக்கிற பணத்தை பூரா திருடி தேர்தலில் நின்று ஓய்சி கடாசிட்டு வெக்கமாக இல்லைங்க. அந்த ஜீப்பில் கூட்டின்னு வராங்க வாய்தாவுக்கு, சிரிச்சிக்கினே வராங்க. செருப்பால் அடிமா, நீங்கன்னா பார்த்தா செருப்பால் அடிங்களா? நீங்கள் தான் அடிக்கணும். உங்களுக்கு தான் இந்த ஆட்சி. எனக்கு ஒரு மசுரா தராங்க இந்த ஆட்சியில். நான் 2.5 மாதம் ஜெயிலில் நின்று வந்தேன். என்னை கூப்பிட்டு ஒரு பைசா கொடுத்தாரு தளபதி. எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கலாம்ல. ஒரு வீடு கேட்டேன். என் வீடு அடிஞ்சு ஊந்து போச்சியா? நானும் என் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதம், ஜூலை மாதம் 2 பேர் தான், 2 பொண்ணு இருந்து கட்டி கொடுத்துட்டேன். இப்படி தூங்குறோம், சீலிங் பேருந்து கீழே வந்துடுச்சு. இப்படி தள்ளி வந்தால் நான் காலி. திமுகவுக்கு ஒரு பேச்சாளர் இல்லாமல் போயிருப்போம்.
சத்தியமாக சாக மாட்டேன். கலைஞர் ஐயாவை விட ஒரு வயசு எக்ஸ்ட்ரா இருப்பேன். இருக்கும் காலமெல்லாம் என் வாய் பேசும். அது திமுகவுக்கு தான் பேசும். ஏன்னா என்னை கேட்டாம்மா, 2.5 மாதம் ஜெயிலில் வச்சுட்டு டிஷர்ட்டு போட்டுன்னு பனின்னு போட்டுன்னு இன்சைடு பண்ணின்னு உள்ளே வந்து இது மாதிரி ஒரு டீ பாயை போட்டு சேரை போட்டான். அடாடா, ஜெயிலு உள்ள இவ்வளோ மரியாதையாக நம்மளுக்குன்னு பார்த்தேன். போட்டு அப்புறம் என்ன பண்ணான், அவிச்ச கடலை கொடுத்தான் துண்ணேன், மூக்கல்ல கொடுத்தான் துண்ணேன். அது உள்ள பால் டீயே குடிக்க முடியாது, கருப்பு டீ தான் 50 ரூபா, அதை வாங்கி குடிக்கணும். பால் டீலாம் வந்துச்சு, எல்லாம் கொடுத்தான். உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. இனிமே கத்தி கத்தி என்ன பண்ண போகிறீங்க? கத்தி கத்தி செத்து போகிறேன், உனக்கு என்ன வந்துன்னு. கத்தி கத்தி செத்து போகிறேன், உனக்கு என்ன வந்துன்னு. இல்லை, நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். என்ன பரிசீலனை பண்ணணும்? அண்ணா நகரில் 3 ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, அண்ணா நகரில் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெடியாக இருக்குது, ஒயிட் வாஷ் நடந்துருக்குது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கும்போதே ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேரில் சொல்கிறீங்களோ பண்ணிவிடுவோம். நீங்கள் வெளியே வந்து ஒன்று இருக்கலாம், ஒன்று வாடகை விடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கார்ப்பரேஷனில் எம்டி ஆகிடலாம், கார் இருக்கும், செல்ஃபோன் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் மேடை ஏறலாம், விருப்பப்படலைன்னா வீட்லேயே இருக்கலாம். ஏறினா 1 லட்சம் ரூபா சொன்னான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். கொண்டக்கல்ல துண்ணா கொஞ்சோண்டு கொண்டக்கல்ல இருந்து அவன் பேசுகிற வரைக்கும். இதை விட்டால் நம்ம எங்கேருந்து காசு கொடுத்து வாங்கிறது? ஒரு நாளைக்கு சோத்துக்கு 1200 ரூபா, 3 வெள்ளை ரைஸ் இல்லை 200 ரூபா, குழம்பு 150 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும். இப்படி போலீஸ் கேன்டீன் அது. இதை பார்த்தவன் இதை ஃப்ரீயாக தரானா இவன்? டைட்டாக உடம்புல போட்டு இடித்து டைட் பண்ணிக்கினேன், ஒரு 2 நாளைக்கு பண்ணிக்கினேன். எந்திரான்னு யார்கிட்ட பேசுகிற திருதான்னா, எந்த மயிரானந்தெல்லாம் எந்திரா லவடைக்க பால் இல்லை. நான் மேடையில் எப்படி தானே பேசுகிறேன், இவனுக்கு ஏன் நான் மயிரை கொடுக்கணும்? எந்திரான்னு. நீ வெளியே வரமாட்டேன்னு நான் சொன்னேன். டேய், உள்ளே தாந்து வைக்கிறதுக்கு எழுதின அதே அம்பேத்கர் தாத்தா தான் வெளியே வர்றதுக்கும் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் 5 நாள் வச்சுக்கலாம், அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வச்சுக்கலாம், அதை தவிர பிடுங்க கூட முடியாதுறான்னு. அப்படின்னு இந்த கட்சி உனக்கு பண்ணுச்சுன்னா, டேய் இந்த கட்சி இல்லைன்னா நான் பேண்ட்டு சட்டை போட்டு ரோட்டில் நடமாடவே முடியாதுடா. கோமணம் கட்டிக்கிருந்தானா என் தாத்தன் தெரிஞ்சான். எங்கள் அப்பா வெள்ளாள தெருவில் துண்டை எடுத்து அக்கல்ல வச்சுக்கிருந்தாண்டா நடந்து போனான், செருப்பை கையில் தூக்கினாண்டா. இன்றைக்கி நான் அந்த காலத்தில் படிக்கும்போது பியூசி தாண்டி படிக்க முடியல. வரல பார்த்தியா? படிச்சுக்கினே வேலை, ராத்திரியில் வேலை. இந்த கை காதி கொஞ்சம் காணும், இது பாதி காணும், கால் காணும், வயிறு காணும், கத்திப்படாத இடம் என் உடம்புல ஒன்றும் கிடையாது. இவ்வளோ உழைச்சோம் பியூசிக்கு மேலே போக முடியல. ஆனால் எனக்கு 2 பொண்ணு, 2 பொண்ணையும் 2 டிகிரி படிக்க வச்சு சூப்பர் மாப்பிள்ளையை தேடி கட்டி கொடுத்துருக்கேன்னா என் தாத்தா கலைஞர் போட்ட பிச்சை. அதில் நான் இன்றைக்கி நிற்கிறேன். உண்டை வீட்டுக்கு 2 பண்ணால் உருப்படுமா? நல்ல சாவு வருமா? சாவு அன்றைக்கி குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமா? சுடுகாட்டில் பள்ளம் தோண்டினா தண்ணி சுரக்குமா? இடம் கிடைக்காதா? இவ்வளவு கொடுமையும் இவன் கொடுக்குறத வாங்கிக்கின்னு என்ன பாவம் பண்ணானோ, பள்ளம் தோண்டினா சுரக்குது பார், என்ன பாவம் பண்ணானோ, இவனை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கல பார். அன்றைக்கி பார்த்து இவங்க தான் ஏதோ ஒரு மெட்ரோ ஹோட்டலில் இப்போ தான் சும்மாவே இருக்கிறது இல்லை. இங்கே கவுன்சிலரு எந்த ரோட்லனா இப்போ அந்த பக்கம் போகலாமான்னு கேட்டுக்கின்னு தான் போகணும். எதை கேளு, அந்த இடத்துல பைப்பை சேர்க்குறேன், இந்த இடத்துல பைப்பை கோக்குறேன், இந்த இடத்துல ரோடை அகலம் பண்ணுறேன். 10 வருஷம் ஒரு ஆணியும் பிடுங்கலை, ஒரு ஆணியும் பிடுங்கலை. 2016 தானே ஜெயலலிதா ஆட்சி வந்துதா? அட பாவிங்க, அவனுங்க பண்ணு அது வேறு பேசுகிறானுங்க. அந்த பல்லு பழனிசாமிங்கிறான்ல, காற்றுல தோசை சுடுறவன், காற்றுல தோசை சுடுவான் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் என் கையில் மாட்டினா அவனை கொரடா வச்சு 4 பல்ல பிடுங்கிடுவேன். அப்படி பதவிக்கு வரத்து தூக்கு போட்டுன்னு செத்துற வேணாமா? அப்படி வரலாமா ஒரு பதவிக்கு? நீங்களே சொல்லுங்கள். வயசானவங்க காலில் விழலாம், யார் காலிலடா விழுந்தீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப்பா இல்லை, அது பெரிய பெஞ்சு, பெரிய பெஞ்சு. இவன் இங்கே உட்காந்துக்கிறான். அதான் நம்ம, ஆமாம், இவர் நம்ம கண்ணை மாதிரி அவன் உட்காந்துக்கிறான். நம்ம அண்ணன் அங்கே போய்ட்டு எங்கே ஒரு காணும் எங்கப்பா பாரு, எப்படி இது பாரு, எப்படியும் இவனை கூட்டின்னு போவாங்க, நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு போயிட்டார் போகுது. எப்படி இது பற்றியா? டேய், நீங்கள் தெத்தி விட்டாலும் சரி,
ஆயுசு முழுக்க ஜெயிலில் வச்சாலும் சரி இந்த கட்சியை விட்டு சத்தியமாக போக மாட்டேன் நான். என்ன குடும்பம் பண்ணாலும் சரி. ஆனால் நான் கலைஞரோட பேரன், அண்ணன் தளபதியோட புள்ள, எங்கள் அண்ணன் சின்னவரோட அண்ணன்டா நான். அவர் தான் என்னை கூப்பிட்டார். நான் ஒன்று அணைச்சிக்கிறேன், நீ வேண்டும் இந்த கட்சிக்கு சொன்னார். டிசம்பர் மாதம் 4 அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சானுங்களா, ஒரு 72 நாள் அநியாயம் பண்ணானுங்களா. 4 கோடி ரூபாயை அந்த பொம்பளை உள்ளே வச்சுட்டு 4 கோடி ரூபாயை தின்னே தீத்தானுங்களா இல்லையா? 4 கோடி ரூபாயை டிசம்பர் மாதம் 4 என்ன சொன்னானுங்க, நைட்டு 10:30 மணிக்கு அம்மா போயிட்டாங்கன்னு அதிமுக கொடி கம்பத்தை இறக்குனானுங்களா. 10:30 மணிக்கு மறுபடியும் சர்சார் ஏற்றுனானுங்களா. ஏன்டா இறக்குனீங்க, ஏன்டா ஏற்றுனீங்கன்னு கேட்டேன். இல்லை போல, உயிர் போல, இன்னும் பம்ப் அடிக்கிறாங்க. ஏன்னா ஏங்க என்னை பார்க்க விட்டுருந்தா தாங்க விட முடியும். யாரையுமே விடல, பிரைம் மினிஸ்டர் விடல. எங்கள் அண்ணன் தளபதி 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் பார்க்க போனார். ராகுல் காந்தி யாரையும் விடல. 5 செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு வச்ச சொத்து எவ்வளோ தெரியுமா? ஒரு 310 ஸ்கொயர் ஃபீட்டு. அவன்கிட்ட படுத்து என்னை பெற்ற எங்கள் ஆத்தா செத்துச்சு, ஒரு மசரும் வைக்கல. எங்கள் ஆத்தா செத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கே வைக்கலாம், எப்படி குளிப்பாட்டலாம், தேங்காய் உடைச்சோமா, விளக்கேற்றணுமா, பன்னீர் தெளிச்சோமா, பாக்ஸில் வைக்கலாமா, தனியாக வைக்கலாமா, கேட்கணுமா இல்லையா? அதில் அது ஒரு பெரிய நடிகை. 72 நாளில் டைகி போட்டானுங்களோ இல்லையோ அதெல்லாம் செக் பண்ணி அம்மாவை எங்கே வைக்கலான்னு கேட்டான். எல்லாம் ஏசி பஸ்ஸை பிடிச்சி நேராக கவர்னர் பங்களா போயிட்டான். போயிட்டு எல்லாம் பதவி ஏற்றுக்கணும். முடிஞ்சா கதை. யார்? எங்கள் மச்சாங்கிறான் பாரு பூசாரி, ஓ பன்னீர்செல்வம். அவனுக்கு ஒரு காவி வேஷ்டி கட்டி விட்டு பாரு, நீ கையில் ஒரு 60 கூட கற்பனை பண்ண. ஏங்க நான் சொல்கிறது உண்மையாக போய் என்ன சும்மா உண்மையா ஆமான்னு சொல்லு, அப்படி தானே இருப்பான். கட்டி அவனுங்க கையில் கத்தியை குத்தினா ஓம் முன்னா அவன் தான் பூசாரி, அவன் தான் முதலமைச்சர். டிசம்பர் 5 ஜனவரி பிப்ரவரி 60 நாள் முதலமைச்சர். பிப்ரவரி 5 அவங்க சித்தாத்தா கூப்பிட்டுது, பண்ணிடுறீங்க வாடான்னு. நீ இருந்தது போதும், எழுதி கொடுந்துச்சு. எழுதி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போனான். சாப்பிட்டு தூங்கிட்டான். 6 சாப்பிட்டு தூங்கிட்டான். 7 காலைல டிஃபன் சாப்பிட்டான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டான். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிக்கின்னு காரை எடுத்துக்கின்னு நேராக சுடுகாட்டுக்கு வந்தான். சமாதிக்கு சப்பாங்கல் போட்டு உக்காந்துட்டான். அப்போ இந்த டிவிக்காரங்கிறான் பாரு சாமி, எந்த சேனல் நம்ம தான் கேபிள் காசு கட்டுறோம், நம்ம தான் கரண்ட்டு கட்டுறோம், ஆனால் இந்த கொக்கால வழி தான் எல்லா சேனல்லையும். அவர் கண்ணை மூடிவிட்டார். கண்ணை திறந்தால் நாடு என்னாகவோ தெரியவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்றும் தெரியவில்லை. எல்லாம் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு அன்றைக்கி பார்த்து அவன் கர்ச்சி பெற்றும் போல் நான் பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருப்பேன். இப்படி கண்ணை உதறி திறந்தான். என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம். எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கின்னு இருந்தேன்னா. நான் உடனே கேட்டேன், டே பன்னீர் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எப்படின்னு சொன்னீன்னா எங்கள் ஆயா அப்போல்லாம் ஜாக்கெட்டு போடாது. ஆமாங்க, சந்தோஷமாக விளையாடின்னு ஆயாக்கிட்ட. அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு, செத்தவங்கிட்ட பேசலான்ட்டானே. பேசலான்னு மனம் போடா, முண்டை கலப்பிக்கு பிறந்த முண்டை கலப்பிங்களா, மானங்கட்ட ஜென்மங்களா, இப்படி ஒரு ஆட்சி பண்ணிட்டானா. அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும். நல்ல பொம்பளை. செத்துதா, அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது, அழுதுது, போச்சு, பொச்சான். தேசிய கொடியை கொடுத்தாங்க, மடைக்கு வாங்கிச்சு, வீட்டுக்கு போச்சு. அவங்க அம்மாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்து. அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா, நான் வருவேன்னு சொல்லிச்சா? விடுங்க. இந்த 32 பேரும் போய் அது ஆள் கொஞ்சம் உயரம், அது 3 படி மேலே நிற்கிது பாய்ஸ் கார்டனில். இவெல்லாம் கீழே நின்றுக்கின்னு அம்மா வந்துடு, அம்மா வந்துடு, அந்த அம்மா வந்துடு. அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உக்கால வழியிருப்பான். இப்போ போயிட்டான். அவன் கையை பிடிச்சே இழுத்துட்டான். ஏங்க இப்போ ஒன்றும் வேணாம், இதில் யாருமா கவுன்சிலருங்க? சும்மா கை தூக்குங்க, தமாசு தான்மா. யாரும் இல்லையா? யார் கவுன்சிலரு? நீ வேணாம், எனக்கு லேடிஸ் வேணும். லேடி கவுன்சிலர் யாருமே வரலையா? ஒரே ஒரு ஆள் தானா? ஏன் இடஒதுக்கு 2 அதானே பார்த்தேன். அடுத்த வாட்டி மாற்றிடணும். அப்போ 3ஆவது இங்கே இருக்கணும். ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே
கலர் கலராக கனவு வருமா வராதா? வருமா வராதா? அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலர் கலராக கனவு வந்துடுச்சு. டெய்லரை கூப்பிட்டுது, பா நெக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு வி நெக்கு ஜாக்கெட்டு, வி நெக்கு அது முக்கா கை வந்துடுச்சு, பின்னில் போட்டுருந்துச்சு. அதை அவுத்து கடாச்சிட்டு கொண்டை மேலே வலை, காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு மேலே செருப்பு. இது வரைக்கும் அது கால், அது கொண்டை, அது உடம்பு என்ன வேணால் போட்டுக்கிட்டோம். அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு. வந்த உடனே ரெட்டை விரல ஆட்டுச்சு. அது கை, அதை ஆட்டலாம். அந்த கீழே இருந்தான் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில், அவன் பூரா சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். என்னடா இது 34 வருஷமாக நடராஜனாலேயே முடியாது, இவனுங்க ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க பார்த்தா. அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான், அடே இப்போல்லாம் அம்மா வாக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். இந்த கூத்து நடத்திட்டு வெக்கங்கட்ட பசங்க இப்போ வந்து வெள்ளம் வந்தது, நாங்கள் சரியாக பார்க்கலையா? இந்த சென்னை இந்த கேகே நகரில் எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு? ஒரு டைம் வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களெல்லாம் ஸ்கூலில் போட்டு அடைச்சி அதை தட்டி கேட்க போனேன். எங்கள் அண்ணன் தனசேகரன் மேலே கேஸ் ஆகி அது எத்தனை வருஷம் கேஸ் நடத்தினா தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆட்சியில் என்ன லட்சணம்? எங்கள் ஆட்சியோட ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்கிறான் அறிவு கட்ட பழனிசாமி. வெள்ள நிவாரணத்துக்கு எல்லாம் நேரு ஸ்டேடியத்தில் கொண்டாந்து கொட்டணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் அவங்க ஆத்தா படத்தை ஓட்டினானுங்களா இல்லையா? யாரா ஸ்டிக்கர் ஓட்டுறது? ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஆள் மாற்றுறது, ஆளை மாற்றுறது, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு கை வந்த கலை, உங்களுக்கும் கை வந்த கலை. எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஒரிஜினலாக பிறந்தவன், யோக்கியமாக பிறந்தவன். உங்கள் அம்மா செத்த உடனே எல்லாரும் சொன்னான்டா எங்கள் அண்ணங்கிட்ட, ஒரு 40 எம்எல்ஏ ரெடியாக இருக்கான், கூட்டுக்குவோம், ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களா இல்லையா? எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான், எச்ச சோறு துண்ண பிறக்கலை நான், கலைஞரின் மகன், தேர்தலில் நிற்பேன், வெல்வேன், ஆட்சிக்கு வருவேன் சொன்னமா இல்லையா? அவரோட பிள்ளை தான், அந்த பிளட்டில் வந்தவர் தான் எங்கள் சின்னவர். அவரும் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். இந்தியா முழுக்க கேஸ் போட்டான். எந்த மயிரை பிடுங்கினாலும் மன்னிப்பு கேட்குற பழக்கம் எனக்கும் இல்லை, எங்கள் அப்பனுக்கும் இல்லை, எங்களை உருவாக்கின எங்கள் தாத்தன் ஐயா கலைஞருக்கும் இல்லைன்னு சொன்ன கூட்டம் இந்த கூட்டம். இப்படி இருக்குது பாருங்கள். ஆட்பாக் கதையை முதலே சொல்லிட்டேன்னா, அதனால் இவ்வளவும் நடக்குது, இவ்வளவும் போயிட்டுருக்கு. இந்த ஊரில் எத்தனையோ கட்சி வரும். இப்போ ஒரு கட்சி வந்தது, ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மைக்கு, ஒரு 1/4 மணி நேரம் காட்லெஸ் மைக்கு, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மைக்கை கீழே போட்டு சாரி மறந்துட்டேன், சாரி டேய். இந்த சீனெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம், புரியுதா? நாங்கள் 75 வருஷம் இந்த கட்சிக்கு வயசு. நேற்று ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் துடிக்கலை. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோன்னு தெரியுமா? எலெக்ஷனில் நிற்போன்னு ஆரம்பிக்கலை, எலெக்ஷனில் நிற்க மாட்டோம்னு சொல்லி உலகத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்த கட்சின்னா திமுகவை தவிர எவனும் இல்லை. அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கலாமா வானாவான்னு ஓட்டெடுப்பு நடத்தின கட்சியும் நாங்கள் தான். 13 வருஷம் லோல் பட்டு லொங்கம் அழிஞ்சி வந்த கட்சியும் இதுதான். 15 எம்எல்ஏ, 2வது 50 எம்எல்ஏ, 3வது டைம் தான் ஆட்சிக்கு வந்தோம். அந்த நிற்கும்போது 5 எம்எல்ஏ ஜெயிக்கும்போது எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம். அந்த தேர்தல்லையும் எங்கள் தாத்தா கலைஞர் கட்ச ஒரே சின்னம் உதயசூரியன். இந்த நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, எல்லா கட்சி, காங்கிரஸ் சின்னம் மாறிடுச்சு, கொடி மாறிடுச்சு, பிஜேபி சின்னம் மாறிடுச்சு, கொடி மாறிடுச்சு, எல்லா கட்சியும் மாறிடுச்சு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ ரெட்டையிலையை ஊர் மேலே விட்டானுங்க, அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்தப்போ ரெட்டையிலையை ஊர் மேலே விட்டானுங்க. 75 வருஷமாக கட்சியையும் கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் தாங்கி பிடிக்கின்ற ஒரே கட்சி உலகத்தில் உண்டென்றால் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அதை பார்த்து அவர் சொல்கிறார், குழந்தை இப்போ தான் அது பிறந்துக்கிற குழந்தை அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். இது அம்மா யார் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைக்கு திமுக ஆட்சி தான். குழந்தைக்கு தெரியாதில்ல, அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். பாம்பு கடிச்சிடுச்சுன்னா வைத்தியம் பார்க்குற அம்மா
எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின்றதை மட்டும் அந்த குழந்தை மறக்காமல் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, உங்கள் குலம் வாழ்வது மட்டுமல்ல, எதிர்கால சந்ததி வாழ வேண்டுமென்றால், இந்த நாடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டால் வேறு கட்சிக்கு நாதி இல்லை. ஆகவே ஆதரிப்பீர் திமுக, ஆதரிப்பீர் உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.